ஆர்பிஐ கவர்னருக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டே இருக்கும். இது இன்னைக்கு நேற்று இல்லை, 1950கள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு புது பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கணுமோ இல்லை இந்த மாதிரி பிரான்ச் எக்ஸ்பேன்ஷனோ எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பவர். ஒரு சைடு இன்ஃப்ளேஷனை கட்டுப்பாட்டில் வைக்கணும், அது ஆர்பிஐ கவர்னருடைய வேலை. இன்னொரு சைடு க்ரோத்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற 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 நம்ம கடன் வாங்குறது குறையும். கடன் வாங்குறது குறைஞ்சா பணப்புழக்கம் குறையும். பணப்புழக்கம் குறைஞ்சா விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றவுடனே ரூபாய் மதிப்பிழக்கிறதுக்கு ஒரு சைடு எக்ஸ்டர்னலா, இன்னொரு டொமஸ்டிக்கா இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. விலைவாசி தான் கட்டுப்பாட்டில் தானே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக கட்டுப்பாட்டில் வைக்கல, ஏன்னா கொஞ்சோண்டு தானே விலைவாசி ஏறுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2017 இந்த சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ஏறுதுன்னு சொல்றோமே, அந்த கால்குலேஷனே மாத்திட்டாங்க. என்னன்னா வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னரான சக்திகாந்த தாஸ் அவர்கள் 6 வருடம் சக்ஸஸ்ஃபுல் டென்யூர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அவருடைய எண்ட் ஆஃப் டென்யூர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் புதிய ஆர்பிஐ கவர்னராக பதவியேற்க இருக்கிறார். சரி, நம்ம ஆர்பிஐ கவர்னருக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னருக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டே இருக்கும். இது இன்னைக்கு நேற்று இல்லை, 1950கள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெனிகல் ராமா ராவ் இவர் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் நம்ம இந்தியா சுதந்திரம் அடையும் போது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. அப்போது ஒரு பட்ஜெட்டில் 1956 டிடி கிருஷ்ணமாச்சாரி பட்ஜெட் சப்மிட் பண்ணுறாரு. அதில் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி போடுறாங்க. ஸோ பெனிகல் ராவ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அது எப்படிங்க நீங்கள் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி போடுறதுனால எங்களுக்கு பேங்க் ரேட்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த பேங்க் ரேட்டு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது, அதனால இது தப்புன்றாரு. அதற்கப்புறம் ஆர்பிஐ போர்டை கூட்டிட்டு போர்டில் ஒரு ரெசல்யூஷன் பண்ணுறாங்க. இனிமேல் கவர்மெண்ட் வந்துட்டு அட்வான்ஸாக எங்ககிட்ட சொல்லணும், ஏன்னா இது வந்து மானிட்டரி பாலிசி சம்மந்தமா அப்படின்னு. அது என்ன மானிட்டரி பாலிசினா, ஆர்பிஐயோடைய தலையாய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண மதிப்பை இழக்காம இருக்கிறதுக்கு, அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் ஆக ஆக ஆக, அதாவது விலைவாசி ஏற 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 பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். இன்னைக்கு 1 கிலோ ஆப்பிள் 100 ரூபா. அப்போ உங்கள் 100 ரூபாயோடைய மதிப்புன்னா 1 கிலோ ஆப்பிள். அடுத்த வருஷம் 1 கிலோ ஆப்பிள் 200 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ பணத்தோடைய மதிப்புன்னா 100 ரூபா வந்து வெறும் அரை கிலோ ஆப்பிளில் தான் வாங்க முடியும். ஸோ ஆர்பிஐ கவர்னர் தான் ஒவ்வொரு கரன்சிலையும் பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் அப்படின்னு சைன் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அந்த உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையுமே சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றோம், யூகேல வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யூஎஸ்ல ஃபெட் ரிசர்வ். ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கடமையே இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, அதாவது விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இது வந்து மானிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டோடைய ஏரியாவை என்ன சொல்லுவாங்க, ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெனகல் ராமாராவ் வந்து அந்த போர்டு ரெசல்யூஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இது பண்ணுறாரு. உடனே நேருக்கு கோவம் வந்துடுது. நேரு தானே பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே தான் இதை பற்றி ஒரு மீட்டிங் வேற போட்டோம், அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் போர்டு ரெசல்யூஷன் போடுறது தப்பு. கவர்மெண்ட்டோடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்பிஐயும் போகணும். ஆர்பிஐ அட்டானமஸாக இருக்கணும், டவுட்டே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டதும் சரிதான் அப்படின்ட்டு, உங்களுக்கு ஒருவேளை ஒப்புதல் இல்லைன்னா நீங்கள் ரிசைன் வேணால் பண்ணலாம், ஆனால் இப்படி எதிர்க்கக்கூடாது போர்டு ரெசல்யூஷன்லாம் போட்டுன்னு. அப்புறம் திருப்பி இவர் கோவமா ஒரு பதில் போடுறாரு ஆர்பிஐ கவர்னர் பிரைம் மினிஸ்டருக்கு. இல்ல இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் ரிசைன் பண்ணிடுறாரு. அடுத்து 1983ங்க. அப்ப யார் ஆர்பிஐ கவர்னர், நம்மளுடைய டாக்டர் மன்மோகன் சிங். அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு, பிரணாப் முகர்ஜி அவர்கள், பின்னாளில் பிரசிடென்ட் ஆகிறாரு. ஸோ அப்போ ஒரு டிஃபரன்ஸ் வருது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு பேங்க், அப்போ வந்து பிசிசிஐ அப்படின்னு ஒரு பேங்க் இருந்துச்சுங்க. ஸோ அந்த பேங்க்குக்கு மும்பை, அப்போ பாம்பேன்னு சொல்லுவாங்க, ஸோ பாம்பேல பிரான்ச் அலோவ் பண்ணணும்னு அங்கேருந்து லெட்டர் வருது. உடனே இவர் சொல்றாரு ஆர்பிஐ கவர்னரு, அதெல்லாம் முடியாது, அந்த பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால இன்னொரு பிரான்ச்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு இவர் லெட்டர் போடுறாரு. யாருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் உடனே கேபினெட்டை கூட்டிடுறாரு. அப்போ யாரு, இந்திரா அம்மையார் தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க கேபினெட்ல ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க.
இனிமேல் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. சாதாரணமா ஒரு புது பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கணுமோ, இல்ல இந்த மாரி பிரான்ச் எக்ஸ்பான்ஷனோ எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பவர். ஸோ இனிமேலு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு இந்த பவர எடுத்து விட்டுர்றோம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பண்றாங்க. உடனடியா நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னரான மன்மோகன் சிங் என்ன பண்றாரு, அப்படின்னா நான் இல்லங்க, நான் ரிசைன் பண்றேன்னு ரிசைன் பண்ணிடுறாரு. இவர் ரிசைன் பண்ண உடனே திருப்பி அவங்க கேபினெட்ட கூட்டி, சரி எதுக்கு இந்த டிஃபரன்ஸ்? ஆர்பிஐ கவர்னர் அவர் வேலைய தானே செய்றாரு அப்படின்னு சொல்லி, இந்த மாரி ஆர்பிஐ வந்துட்டு திருப்பி கன்டின்யூ பண்ணலாம். பழைய பாலிசி பிரகாரம் அவங்க தான் லைசென்ஸ் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம்லயுமே ஆர்பிஐ கவர்னருக்கும், ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அது நேச்சரே அப்படிதான். ஏன் உங்களுக்குள்ள சண்டை வரும்? ஏன்னா, ஒருத்தருடைய வேலை என்னன்னா குரோத். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு குரோத். நாட்டுல வந்துட்டு ஜிடிபி ஏறணும். அதாவது உற்பத்தி நெறைய ஆவணும். சரி உற்பத்தி நெறைய வரணும்னா என்ன பண்ணணும்? பணம் நெறைய புழங்கணும். பணம் நெறைய இருந்தா தானே எல்லாமே எனக்கு சைக்கிள் வேணும், கார் வேணும், பைக் வேணும்னு நம்ம வாங்குவோம். அப்ப நெறைய பேர் வாங்க, வாங்க, வாங்க நெறைய சைக்கிள் உற்பத்தி ஆகும். நெறைய கார் உற்பத்தி பண்ணுவாங்க. நெறைய பைக் உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ உற்பத்தி பெருக, பெருக நெறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மென்ட்லாம் குறைஞ்சிருமா? நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அதனால ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எப்பயுமே குரோத், குரோத், குரோத்ன்னு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கவர்னர் வந்துட்டு பணம் விலைவாசி ஏறிறக்கூடாது. பணம் மதிப்பு போயிறக்கூடாது. ஏன்னா, பணம் நெறைய அடிக்க, அடிக்க, அடிக்க குரோத் வரும். ஆனா சைடுல என்ன நடக்க போகுது? இன்ஃப்ளேஷன் அடிக்கும். ஸோ, இவங்க ஒரு சைடு இன்ஃப்ளேஷனுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க கிட்ட நெறைய டூல்ஸ் இருக்குன்னுவாங்க. மானிட்டரி பாலிசி நெறைய இருக்குங்க. சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அத பத்திலாம் இந்த வீடியோல வேண்டாம். ஆனா, அந்த டூல வச்சு அவங்க பணப்புழக்கத்த குறைக்க பார்ப்பாங்க. ஸோ 2 பேரும் வேற, வேற இதுல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டா அது நாட்டுக்கு நல்லது. ஏன்னா, இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மாரி. ரொம்ப பணம் அடிச்சிட்டோம்னு வைங்களேன், பின்னாளில் வெனிசுலா மாரியோ, ஜிம்பாப்வே மாரியோ ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜ்க்கு கூட போகக்கூடும். அதாவது பயங்கர பணம் இருக்கும். பணத்துக்கு மதிப்பே இருக்காதுங்க. ஸோ, ஒரு சைடு இன்ஃப்ளேஷன கட்டுப்பாட்டுல வைக்கணும். அது ஆர்பிஐ கவர்னருடைய வேலை. இன்னொரு சைடு குரோத் குரோத்ன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாட்ட முன்னுக்கு கொண்டு போணும். ஸோ, இந்த 2 பேரும் அவங்கவங்க ரோல ப்ளே பண்ணா தான் நாடு நல்லா இருக்கும். இல்லன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி நாடு நாசமா போயிடும். ஏன்னா, ஒருத்தர் வந்துட்டு இந்த ஆன்டிபாடிஸ் மாரி ஆர்பிஐ கவர்னருடைய வேலை. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டா தான் கண்ட்ரோல்ல இருக்கும் 2ம். சரி. பின்னாளில் பார்த்தீங்கன்னா 2006ல ஒய்.வி. ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் வராரு ஆர்பிஐ கவர்னரா. அப்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா பி. சிதம்பரம். சண்டை 2 பேருக்கும். என்னத்துல சண்டைன்னா, அவரு பி. சிதம்பரம் என்ன கொண்டு வராருன்னா, ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஜிடிபி குரோத் அதாவது இந்தியாவுடைய உற்பத்திய 10%க்கு மேல கொண்டு போறதுக்கு பயங்கரமான பிளான்லாம் பண்றாரு. ஆனா ஒய்.வி. ரெட்டி ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்றாரு, ஃபாரின் பேங்க்ஸ உள்ள கொண்டு வந்தா நெறைய ரிஸ்க். கொஞ்சம் கொஞ்சமா வேணா கொண்டு வரலான்ட்டு இவருடைய கருத்து. ஸோ ஒரு கட்டத்துல 2 பேரும் பேசுறதே இல்லையாம். கடைசில பிரைம் மினிஸ்டர் யார் அப்ப? டாக்டர் மன்மோகன் சிங். அவரு கூப்பிட்டாராம். உடனே பிஎம்ஓ போய் பிரைம் மினிஸ்டர பார்த்திருக்காரு. உடனே பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், "இத பாருங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்காரு. அதே சமயத்துல நான் 2 பேரும் நீங்க ஆர்பிஐ கவர்னர், அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நான் ஒரு சைடு எடுக்க விரும்பல. ஆனா நீங்களே பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன்னாராம்." அதற்கப்புறமும் இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒரு கட்டத்துல நான் ரிசைன் பண்ணிற போறேன் அப்படின்னு ராகேஷ் மோகன் இன்னொருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட சொன்னார், "நான் பேசாம ரிசைன் பண்ணிடலாம்னு இருக்கேன். என்னாலலாம் இது பண்ண முடியாதுன்னு." இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாளில் ஐஏஎஸ் அதிகாரிகளா இருந்திருப்பாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க. அவங்கள ஆர்பிஐ கவர்னரா அனுப்புறாங்க. ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருக்கும்போது அவங்களுடைய ரோல் என்ன? குரோத், குரோத், குரோத். நாடு முன்னேறணும். ஜிடிபி ஏறணும். ஆனா, அவங்களே இன்னொரு இடத்துல ஆர்பிஐ கவர்னர் ஆனவுடனே, அவங்க வேற ஒரு ஹேட்ட அதாவது வேற தொப்பிய போட்டுர்றாங்க. அப்ப அந்த மாரி வேலை பண்ணா தான் நாடு நல்லாருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே அத கன்டின்யூ பண்ணாங்க. ஒரு கட்டத்துல அவர் ரிசைன் பண்றாருன்ன உடனே, திருப்பி பி. சிதம்பரமே அவர கூப்ட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அப்ப வேற மாரி பாலிசிய கொண்டு போவோமா? நீங்க ஆனா எனக்கு என்னன்னா நெறைய குரோத் வரணும்னு. ஏன்னா ஒரு கட்டத்துல பி. சிதம்பரம் வந்துட்டு, இவரு இந்த மாரி ஃபாரின் பேங்க்ஸ் அலோவ் பண்ணாதனால, அவர் என்ன பண்றாராம், ஃபாரின் ட்ரிப் பி. சிதம்பரம் எங்கேயோ ஃபாரின் ட்ரிப்புக்கு போணுமாம். நெறைய இன்வெஸ்டர்ஸ மீட் பண்ண. அந்த ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் நான் அங்க போய் என்ன சொல்ல போறேன், நான் தான் ஒண்ணுமே இங்க நம்ம பண்ணலையே அப்படின்னு. ஸோ இவ்ளோ டிஃபரன்ஸஸ் போய்க்கிட்டே இருந்துச்சு. 2013, 16ல பார்த்தீங்கன்னா, ரகுராம் ராஜன் அவர்கள் ஆர்பிஐ கவர்னர் ஆறாரு. ஒரு கட்டத்துல ஒரு பேட்டியில சொல்லுவாரு, அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்துறாராம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏன் ஏத்துறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற, ஏற, ஏற நம்ம கடன் வாங்குறது குறையும். கடன் வாங்குறது குறைஞ்சா பணப்புழக்கம் குறையும். பணப்புழக்கம் குறைஞ்சா விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்தன உடனே இந்தியால உள்ள பெரிய பெரிய பிசினஸ் பீப்பிள்லாம் அவர மிரட்ட ஆரம்பிச்சாங்களாம். "இந்த பாருங்கங்க உங்க போஸ்ட்டே நாங்க தூக்கிருவோம். இந்த மாரி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்தக்கூடாது." ஏன் பிசினஸ் பீப்பிள்லாம் கடன் நெறைய வாங்கியிருப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏறுச்சுன்னா, அவங்களுடைய கடன் சுமை ஏறிரும். ஸோ இவருக்கு அப்படி ஒரு பிரஷராம்.
ஆனாலும் அவர் வந்துட்டு இல்ல நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஏத்துருவேன். வேணும்னா என்ன தூக்கிக்கோங்க. அப்படி உங்க இத இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணின்னு அதற்கு அப்புறம் என்ன பண்றாங்க 2015ல கவர்ன்மெண்ட் வந்து எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர பார்க்குறாங்க. எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் தான் பின்னாளில் இப்ப கொஞ்சம் வருஷம் போன வருஷத்துல பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சுல. நிறைய தில்லுமுல்லு நடந்துச்சுன்னு. சோ அந்த எலக்டோரல் பாண்ட கொண்டு வரோம்ன்றாங்களாம். உடனே இவர் சொன்னாரா அதெல்லாம் முடியாதுன்னு. அதற்கு அடுத்தது டிமானிட்டைசேஷன் ஒண்ணு கொண்டு வர போறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனாலும் அதையும் இவர் எதிர்த்தாராம். அதனால என்ன பண்றாங்கன்னா, இவரு டென்யூர் முடிஞ்ச உடனே இவருக்கு எக்ஸ்டென்ஷன் குடுக்கல. சாதாரணமா வந்து 2 டெர்ம் குடுப்பாங்க. இப்போ இருக்கிற ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்களுக்கும் 2 டெர்ம் குடுத்தாங்க. ஸோ இவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் குடுக்காம போயிட்டாங்க. ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் ஆர்பிஐ கவர்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரகுராம் ராஜன் அவர்கள். அவர் டைம்ல தான் இந்த யுபிஐ பேமெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு யுபிஐ எங்க போனாலும் ஈஸியா டீ கடையில போனாலும் கூகுள் பே எல்லாம் பண்றோமே. ஸோ இதற்கெல்லாம் வித்திட்டவர் தான் ரகுராம் ராஜன் அவர்கள். சொல்லப்போனா 2008 குளோபல் கிரைசிஸ் வரப்போகுதுன்ட்டு ஃபர்ஸ்டே அவர் ப்ரெடிக்ட் பண்ணாராம். ஆனா அவருக்கு எக்ஸ்டென்ஷன் குடுக்கல. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா, உர்ஜித் பட்டேல் அவர்கள். அவர் ஏற்கனவே டெப்டி கவர்னரா இருந்தவர். அவர் ஆர்பிஐ கவர்னரா ஆகுறாரு. அதற்கப்புறம் ஆர்பிஐ கவர்னர்களுக்கும் இவங்களுக்கும் திருப்பி பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப யாருன்னா அருண் ஜேட்லி அவர்கள். சோ அருண் ஜேட்லி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்கங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம். அதாவது எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். அந்த ஸ்கீமை வந்துட்டு நீங்க அலோவ் பண்ணணும்னு. உடனே இவர் சொல்லியிருக்காரு உர்ஜித் பட்டேல் அவர்கள், நாங்க பண்றோம்ல எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமுக்கு ஓகே. ஆனா ஆர்பிஐ தானே எப்பயுமே பாண்டை இஷ்யூ பண்ணணும். காலங்காலமாக பாண்டுனாலே அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால நாங்க தான் இஷ்யூ பண்ணுவோம். 2வது எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டா இருக்கணும். இல்லன்னா அது கோல்மால் நடந்துரும். உடனே இவருக்கு அப்படி ஒரு பிரஷராம். அதெல்லாம் கிடையாது. டிஜிட்டல் பேமெண்ட் வேண்டாம். அது இல்லாம ஆர்பிஐ பாண்ட் இஷ்யூ பண்ண வேண்டாம். வேற ஏதாவது பேங்க் வச்சு எஸ்பிஐ பின்னாளில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான் இஷ்யூ பண்ணாங்க. அதனால தான் நிறைய தில்லுமுல்லு நடந்துச்சு. டிஜிட்டலாவும் இல்ல. ஸோ அருண் ஜேட்லி அவர்கள் டிஜிட்டலுக்கும் ஒத்துக்கலையாம். அதுக்கு அடுத்தது ஆர்பிஐ இஷ்யூ பண்றதுக்கும் ஒத்துக்கலையாம். ஸோ இவங்களுக்குள்ள பயங்கரமான டிஃபரன்ஸ் போய்க்கிட்டே இருந்திருக்கு. இன்னொரு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா ஆர்பிஐ வந்துட்டு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஆர்பிஐ உடைய ஓனர் யாரு? கவர்மெண்ட். ஆர்பிஐ அட்டானமஸா வேலை செஞ்சாலும் அதோடைய நிறுவியவர் யாருன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ லாபம் அவங்க எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்களோ அதுல ஒரு அமௌண்ட் சும்மா பேருக்கு கொடுக்கணும். 30,000 கோடி 40,000 கோடி அப்படின்னு. பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஜிடிபி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுங்க. நீங்க 2019 ஜிடிபிலாம் பாத்தீங்கன்னா growth ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இவருக்கு பயங்கர பிரஷர். நீங்க டிவிடெண்ட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க. நிறைய பணத்தை எடுத்து கொடுங்கன்னு. ஆனா ஆர்பிஐ வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை குஷனா வச்சிருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு குளோபல் கிரைசிஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், அதை பாதுகாக்க அப்போ இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் வேணும். இப்போ உங்க வீட்லயே வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், ஏதாவது வீட்ல திடீர்னு ஒருத்தருக்கு வேலை போச்சுனாலும் அந்த சேவிங்ஸை வச்சு கொஞ்ச நாள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த குஷன்லாம். ஸோ இவருக்கான ப்ரெஷரா நீங்க கொடுத்துருங்க, இன்னும் நிறைய பணம் கொடுங்க. இவர் வந்துட்டு ஒத்துக்கலையாம். ஸோ ஒரு கட்டத்துல திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாருங்க. அவருடைய டென்யூரான 3 வருஷத்தை கூட முடிக்கல. காரணம் என்னன்னா, ஒண்ணு வந்துட்டு இந்த பாண்டு, எலக்டோரல் பாண்டு. இன்னொன்னு இந்த டிவிடெண்ட்ட ஜாஸ்தியா கொடுங்கன்னு கேட்டதுக்கு இவர் ஒத்துக்காதது. ஸோ இந்த பிரஷர்ல அவர் போயிறார். அதற்கு அப்புறம் தான் இப்போது உள்ள கவர்னரான சக்திகாந்த தாஸ் அவர்கள் வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர். அதற்கு அப்புறம் கடந்த 6 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, இமிடியேட்டா 1.6 லாக் குரோர் குடுக்குறாரு. யாருக்கு? கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு. எதுக்கு? டிவிடெண்ட். அது இல்லாம ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபர். போன வாட்டி பார்த்தீங்கன்னா 2,20,000 கோடி கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு குடுத்திருக்காரு. என்னன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபர். ஸோ கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை வாங்கி என்ன பண்ணுவாங்க? அவங்க டாக்ஸ் மூலமா, நான் டாக்ஸ் மூலமா நிறைய கலெக்ட் பண்ணணும். இந்தியாவுடைய டோட்டல் பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 48 லட்சம் கோடி. ஸோ 48 லட்சம் கோடி அவங்க வருமானம் ஈட்டணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியால 16 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அதுதான் பிஸ்கல் டெபிசிட் சொல்லுவாங்க. அதாவது 33% மொத்த 48 லட்சம் கோடியில நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் 16 லட்சம் கோடி கடனா வாங்குறாங்க. ஸோ இந்தியாவுடைய கடன் சுமை ஏறுது. சரி அவங்க பண்றது தப்பா? அவங்க பண்றது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்பயுமே குரோத்ன்னு போவாங்க. ஆனா இவ்வளவு பணம் கடன் ஏற 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 இன்ஃப்ளேஷன் ஏற போதா? பணத்தோடைய மதிப்பு குறைய போதா? ஸோ இவர் ஆர்பிஐ கவர்னரா கூட ஒரு 2,20,000 கோடிய இந்தாங்கங்க ஸ்பெஷலா டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கோங்கன்றது அவருடைய ரோல அவர் பிளே பண்றாரா அப்படின்ட்டு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எப்பயுமே ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஆர்பிஐ கவர்னரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாதான் நாட்டுக்கு நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் இன்ஃப்ளேஷனை கட்டுப்பாட்டில் வைப்பாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா குரோத்தை கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் தன்னுடைய ரோலை பிளே பண்ணாருன்னு எனக்கு தோணல. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய இவர் வந்து ஆர்பிஐ கவர்னர் ஆகும்போது இந்தியாவுடைய
ருப்பியோடைய வேல்யூ டாலரோட பார்க்கும்போது ஏறக்குறைய 69 ரூபா 70 ரூபா அப்படி இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ? 84 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ருப்பி 20% வேல்யூ இழந்திருக்கு டாலரோட. ஸோ ஆர்பிஐ கவர்னரோட இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, ஒன்று இன்ஃப்ளேஷன், இன்னொன்று ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ ரூபாய் மதிப்பிழக்கிறதுக்கு ஒரு சைடு எக்ஸ்டர்னலா, இன்னொன்று டொமஸ்டிக்கா இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. விலைவாசியை தான் கட்டுப்பாட்டில் தானே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக கட்டுப்பாட்டில் வைக்கல. ஏன்னா 2லேருந்து 6%க்குள்ள கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸை வைக்கணும். இப்போ எவ்வளோ? 6.25 6.5% கொஞ்சோண்டு தானே விலைவாசி ஏறுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2017ல இந்த சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ஏறுதுன்னு சொல்றோமே, அந்த கால்குலேஷனே மாத்திட்டாங்க. என்னன்னா இனிமேல் ஜிஎஸ்டி ஏறிச்சினாலும் இங்க கணக்குல வராது. ஸோ உங்களுக்கு விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப்பு 100 ரூபா சோப்பு 10% டாக்ஸ்ன்னு சும்மா ஒரு பேருக்கு வச்சுப்போமே. ஸோ 110 ரூபாயா? அடுத்த வருஷம் வந்துட்டு டாக்ஸ் 20% ஆக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 120 ரூபா ஆயிருமா? அப்ப 110 ரூபாய்க்கு நீங்க வாங்கின சோப்பு இப்ப 120 ரூபா ஆகுது. ஆனா நம்மளுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் அந்த 100 ரூபா கணக்கை தான் வச்சிருப்பாங்க. டாக்ஸ் இல்லாம எவ்வளோ? ஸோ டாக்ஸ் ஏறுறதுனால இங்க விலைவாசி ஏறுற மாதிரி காமிக்காது. அப்படின்னா இப்போ உண்மையான இன்ஃப்ளேஷன் யோசிச்சு பாருங்களேன். ஜிஎஸ்டி ஏற 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 இந்த சைடு விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி இருந்துமே இது நம்மளுடைய அந்த லிமிட் 6% அதையும் தாண்டி வச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்தவரை இவர் வந்துட்டு ஒரு கோவிட் கிரைசிஸ்ல நல்லபடியா ஹேண்டில் பண்ணாரு, டவுட் இல்லை. ஆனா அதே சமயத்துல ஒரு ஆர்பிஐ கவர்னருடைய தலையாய கடமையான இன்ஃப்ளேஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது, அதாவது விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு பணத்தோடைய மதிப்பை தக்க வைக்கிறது. அதுக்காக தானே ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர்னு சைன் பண்றாரு. ஸோ அதுல அவரு தவறிட்டாரோன்றதுதான் என்னுடைய கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் ஆர்பிஐ கவர்னருக்கும் பெருசா டிஃபரன்ஸ் வந்த மாதிரியே தெரியல. இந்த 6 வருஷம் டென்யூர்ல அவங்க 2 பேரும் சண்டை போடலைன்னா தான் நாட்டுக்கு பிரச்சனை. ஏன்னா ஒருத்தர் இப்ப சண்டைன்றது வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள ஆன்டிபாடிஸ்ங்க, அது வந்துட்டு எதிர்ப்பு சக்தி. அது ஏதாவது ஃபாரின் இது வந்துச்சுன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். சண்டையே போடலன்னா நல்லதுன்னு நினைக்க கூடாது. சண்டை போட்டாதான் நம்ம உடலுக்கு நல்லது. ஸோ அதே மாதிரி தான் ஆர்பிஐ கவர்னரும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவங்கவுங்க ரோலை, ஃபினான்ஸ் மினிஸ்டர் குரோத்துக்காக தான் இது பண்ணுவாங்க. ஆனா ஆர்பிஐ கவர்னர் அந்த ஆன்டிபாடிஸ் ரோலை பிளே பண்றது தவறிட்டாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ 6 வருஷமா ஒரு ஆன்டிபாடிஸே, நோய் உடல்ல எதிர்ப்பு சக்தியே இல்லாம தான் இந்தியன் எக்கானமி இருந்திருக்கு. இப்பத்துக்கு அது பிரச்சனை இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளோபல் கிரைசிஸ் வந்துச்சு, இல்லைன்னா பேங்கிங் கிரைசிஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆட்டம் கண்டுரும். ஸோ அட்லீஸ்ட் வரப்போற ஆர்பிஐ கவர்னராது அந்த ஆர்பிஐயோடைய அட்டானமியை மெயின்டைன் பண்ணி ருப்பியையும், அதாவது ரூபாயோடைய மதிப்பையும் குறைக்காம பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் சூப்பரா பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸ் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்ல வேற ஏதாவது இந்த வீடியோல டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ் எழுதுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.